The next question, which pair of elements has the similar chemical properties? So பின்வரும் எந்த ஜோடி தனிமங்கள் ஒத்த வேதி பண்புகளை பெற்றுள்ளது? So is it equal to அணு எண். பின்வரும் எந்த ஜோடி தனிமங்கள் ஒத்த வேதி பண்புகளை பெற்றுள்ளது? Z equal to அணு எண். So Z equal to 14 is Z equal to 22 and 11, 19 and 4, 21 and Z equal to 2 is Z equal to 4. So சொல்லுங்க. So வேதி பண்புகளினுடைய ஒத்த தன்மைகளை பெற்றிருக்கக்கூடியது எது? Super. Answer option B. So 11 and 19 is the right number. Okay va? The next question. Which one of the following fertilizers has the highest nitrogen content? So எந்த பொருளாக இருந்தாலும், எந்த திடப்பொருள் திரவ பொருள் எடுத்துக்கிட்டாலும், ஸோ இதனுடைய கண்டென்ட் அப்படின்னும் போது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 40% மேல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 46 அப்படின்னா 45% மேல இது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா கீழ்காணும் உரங்களில் எது அதிக அளவு நைட்ரஜனை கொண்டிருக்கிறது? சூப்பர் பாஸ்பேட் ஆஃப் லைம், கால்சியம், அமோனியம் நைட்ரேட், யூரியா அண்ட் அமோனியம் சல்ஃபேட். ஸோ என்னது 46%க்கும் மேல இருக்கும். ஸோ என்னதுன்னா யூரியால. ஸோ இந்த கண்டென்ட்ல தான் அதிக அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சூப்பர்மா, சூப்பர். C is the right answer. B சொல்லிருக்கீங்க, B வராது, C. So யூரியா. The next question, which is used for synthesis of anthocyanin, lignin and other aromatic compounds. So anthocyanin, lignin மற்றும் பிற aromatic சேர்மங்கள் உருவாக்கத்திற்கு பயன்படுவது dash. So erythrose, sucrose and glucose, fructose. So இந்த glucose and fructose சேர்ந்தது தான் இந்த sucrose. ஓகேவா? ஸோ அப்ப இதுதான் சரியான விடை. இதுவும் இணைந்ததான். ஸோ இணைந்த மோனோசாக்ரைட் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டிசாக்ரைட் அண்ட் மோனோசாக்ரைட்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, சுக்ரோஸ். ஸோ சுக்ரோஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதை ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா நார்மலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸோ கேன் சுகர் ஆக்சுவலா சொல்றது கேன் சுகர், அப்படி இல்லைன்னா டேபிள் சுகர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. சுக்ரோஸ், குளுக்கோஸ் வராது. சுக்ரோஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ மோனோஆக்சைடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ which one of the following mineral is needed large quantity for plants? பின்வருவனவற்றில் மிக அதிக அளவில் தாவரங்களுக்கு தேவைப்படும் தனிமம் எது? ஸோ அதிக அளவுல தாவரங்களுக்கு தேவைப்படக்கூடிய தனிமம் என்னது? ஸோ நைட்ரஜன், பாஸ்பரஸ், கால்சியம் அண்ட் மக்னீசியம். ஸோ என்னது தேவைப்படும் அதிக அளவுல? வெரி குட். ஸோ நைட்ரஜன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நைட்ரஜன் அப்படின்றதான் தாவரங்களுக்கு அதிக அளவுல தேவைப்படக்கூடிய ஒரு ஹையஸ்ட் ப்ராப்பர்ட்டியா இருக்கு. ஓகேவா? ஸோ லார்ஜ் குவான்டிட்டி ஃபார் பிளான்ஸ் அப்படின்னா நமக்கு நைட்ரஜன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ தாவரங்கள் பயன்பெறும் 60 ஊட்டச்சத்துக்களை கொடுக்கின்ற திரவ உரம் டேஷ். The liquid fertilizer which releases about 16 nutrients from which plants can benefit is dash. Ammonium nitrate solution, liquid ammonia fertilizer, liquid nitrogen fertilizer and seaweed liquid fertilizer. Ammonium nitrate கரைசல், திரவ அமோனியா உரம், திரவ நைட்ரஜன் உரம் and திரவ கடற்கரை உரம். ஆன்சர் பண்ணுங்க. ஸோ என்னவாக இருக்கலாம்? கிட்டத்தட்ட தாவரங்கள் மட்டுமே யூசஸ் ஆகுற மாதிரி, தாவரங்கள் மட்டுமே பயன்பெற மாதிரி 60 ஊட்டச்சத்துக்களை கொடுக்கின்ற திரவ உரம் என்னவாக இருக்கலாம்? வெரி குட். ஸோ திரவ நைட்ரஜன் உரம். ஸோ லிக்விட் நைட்ரஜன் fertilizer. So answer option C is the right answer. நோட் பண்ணிக்கோங்க.